Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் 2 நாட்களாக மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் விழுப்புரத்தில் பல இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. புயல் கரையை கடந்த 2 நாட்கள் ஆகியும் நகரப்பகுதியில் மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட இருளரின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மழைநீரில் மின்கம்பி அறுந்து கீழே விழுந்ததில் எருமை மாடு ஒன்று உயிரிழந்தது. நந்தியம்பாக்கம் கொல்லட்டி வழியாக மீஞ்சூருக்கு செல்லும் சாலையில் மழைநீர் வெள்ளம் வழிந்தோடி வரும் நிலையில் மின்கம்பி அறுந்து எருமை மாடு உயிரிழந்ததோடு தண்ணீரில் இருந்த மீன்களும் உயிரிழந்தன. அதிகாலை வேளையில் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்து மின்துறைக்கு தகவல் அளித்தனர். மேலும் விபத்துக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க கோரியும் மின்துறையின் அலட்சியத்தை கண்டித்தும் நந்தியம்பாக்கம் கிராமத்தினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோதுகுல அள்ளி கிராமத்தில் இருந்த ரயில்வே கேட், கரகத அள்ளி, காட்டாம்பட்டி, சோமன அள்ளி உள்ளிட்ட கிராம மக்களுக்கு முக்கிய வழியாக இருந்து வந்த நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி ரயில்வே கேட்டை மூடிவிட்டு தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போதைய மழையால் தரைப்பாலத்தில் 10 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. நீரை அகற்ற கோரி ரயில்வே நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்டோர் தண்டவாளத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோவளம் ஊராட்சியில் கட்டப்பட்டு வரும் மழைநீர் வடிகால்வாயால் மழைநீர் வீடுகளுக்குள் புகும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. தரைமட்டத்திலிருந்து 2 அடி உயரத்தில் கால்வாய் கட்டப்படுவதால் பள்ளத்தில் உள்ள வீடுகளுக்கும் வெள்ளம் புகுவதுடன் கழிவுநீர் வெளியேறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மக்கள் நலனில் அக்கறை கொண்டு கால்வாய் உயரத்தை குறைத்து கட்டுவதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.